எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஹாக்கி சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 1 அண்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மேடம் சினிமாட்டிக் க்ளோஸ் யூனிவர்ஸில் வந்து எல்லா படமும் போட்டாச்சு, ஒரு சில சீரிஸாக போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை வந்து கிளியராக புரியும். சரி, போகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு 1 நெவர் மீட் யுவர் ஹீரோஸ். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு 2012 நியூயார்க்கில் தாங்க காமிக்கிறாங்க. அங்கே ஒரு கப்புள்ஸ் வந்து அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நியூயார்க் விட்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி வந்து பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு பார்த்துட்டு இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நியூயார்க் விட்டு எல்லாம் போக மாட்டோம், நம்ம பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணுமே வந்து சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வித்தையெல்லாம் வச்சு அந்த பொண்ணை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு அவளோட பெட்ரூம்க்கு போகிறா. போனதுக்கப்புறமா அந்த இடமே வந்து பயங்கரமாக அதிருதுங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா 2012 நியூயார்க் அப்போ அந்த டைமில் வந்து சிட்டாரி ஆர்மி வந்து அங்கே அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த அட்டாக் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த பொண்ணு வேறு வந்து அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வராங்க, வந்து காப்பாற்றுறாங்க அந்த பொண்ணை. ஸோ சிட்டாரி ஆர்மி இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ணி இந்த வீடு வேறு செம்ம டேமேஜ் ஆகிடுச்சா. இந்த பொண்ணை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக நம்ம ஹாக்கி இருக்கிறது தெரியுமா, கிளின்ட் பார்ட்டன், அவர் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. ஸோ அப்புறமா வந்து அதாவது அவங்க அம்மா வந்து காப்பாற்றிடுறாங்க. இந்த பொண்ணு பேர் என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த பொண்ணு பேர் வந்து கேட்டு, இவங்க அம்மா பேர் வந்து எலன். ஸோ அவங்க அப்பா வந்து இதில் இறந்துருப்பாரு. அதனால் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அந்த இறுதி சடங்கில். அப்போ தான் வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்டே எனக்கு ஒரு போ அண்ட் ஆரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு, அதாவது இந்த கேட் அப்படிங்கிற பொண்ணு அவங்க அம்மா எலன் கிட்டே கேட்குறா. கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசன்ட் டேயில் காமிப்பாங்க. ப்ரெசன்ட் டேயில் வந்து இந்த கேட் பொண்ணு வந்து ஒரு வீடு வந்து மாதிரி இருக்கும். அதை வந்து வீடு திறக்கலான்னு பார்ப்போம், திறக்க முடியல. அதனால் வந்து பில்டிங் மொட்டை மாடிக்கு ஏறிட்டு ஆரோவில் வந்து டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும், அதை வச்சு குத்தி அங்கே இருக்கிற பெல்லை வந்து ஆட வைப்பா. ஸோ என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பெட்டு கட்டியிருப்பான், நான் வந்து போ அண்ட் ஆட வச்சு அந்த பெல்லை ஆட வைப்பேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறா, வந்து சரியாக போகல. செகண்ட் டைம் கரெக்டாக விடுறா, அது வந்து பயங்கரமாக அடிக்குது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே வந்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டா. அப்புறம் அவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருந்தீங்கன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடமே பயங்கரமாக அதிருது. அப்போ அந்த பெல்லு பட்ட ஃபோர்ஸில் வந்து அந்த பில்டிங்கே வந்து உடையிற மாதிரி ஆயிடுச்சு. இவன் வந்து அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பார்த்தா அங்கே இருக்கிற காட்ச் கிட்டே மாட்டிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஒரு சில கிறிஸ்மஸ் ஈவெண்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க கிறிஸ்மஸை. ஸோ அவங்க ஒரு வாரமாக ரொம்ப பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு கிளின்ட் பார்ட்டனை காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் ஷோ மாதிரி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் ஃபேமிலியோட. ஸோ ஒரு அவெஞ்சர்ஸ் ஷோ மாதிரி அங்கே வந்து ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அங்கே பிளாக் வீடோ மாதிரி ஒருத்தவங்க வேஷம் போட்டு வந்தோடனே இவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறாரு. ஸோ அப்போ தான் வந்து இவர் அப்படியே நம்ம கிளின்ட் பார்ட்டன் அப்படியே பார்க்குறாரு. அப்புறமா அவரும் அங்கேருந்து வெளில வந்துடுறாரு. அவரோட பெரிய பையனும் பெரிய பொண்ணும் சின்ன பையன் எல்லாமே வெளில வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பெரிய பொண்ணு என்ன சொல்கிறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு நட்டாஷா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஃபேமிலியோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து கேட்டோட அம்மா எலன் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து கேட்டை வந்து ரூமுக்கு போட்டோம்னா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே வீட்டுக்கு வராங்க. அப்புறம் இந்த பில்டிங் வச்சதுக்கு அவங்க அம்மா வந்து செம்மையாக திட்டுறாங்க. அவங்க கிரெடிட் கார்டுமே கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் மெடல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேட்டு எலன் கிட்ட சொல்லும்போது அவங்களுமே வந்து நீ வந்து 15 வயசுலேயே வந்து பிளாக் பெல்ட் வாங்கினேன், அப்போவே தெரிஞ்சிச்சு ஏதோ பெருசாக சாதிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. அங்கே நம்ம இவங்க திரும்ப கேட்டவங்க வந்து இங்கே ஏதாவது புதுசாக ஸ்வாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே அது இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் பேர் என்ன பார்த்தா ஜாக்கு. ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு, நாங்கள் வந்து பார்ட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வராங்க. ஸோ இங்கே தான் நம்ம கிளின்ட் இருக்கா திரும்ப அவரோட ஃபேமிலியோட ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. கிளின்ட்டோட ஒய்ஃப் கிட்ட வந்து இன்னும் நாங்கள் ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது சர்வெண்ட் வராது. வந்துட்டு நாங்கள் சார் பில்லுன்னு சொல்லும்போது காசு எடுக்கலான்னு போகும்போது காசுலாம் இருக்காது சார் ஃப்ரீன்னு சொல்லும்போது அவங்க நம்ம கிளின்ட்டுமே இல்லை நான் காசு தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த சர்வெண்ட்டுமே இல்லை உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கு. இந்த ஜேக்கா வந்து அந்த ஜாக் இருக்கா தெரியுமா, இவனுக்கு வந்து அதாவது இந்த கேட்டிருக்கா தெரியுமா, இவளுக்கு வந்து ஜாக்கை சுத்தமாக பிடிக்கல. அப்போ அவங்க ஒருத்தர் வந்து ஆர்மடான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஆர்மடான் சொல்கிறாரு, இந்த அம்மாவும் ஜாக்கை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கட்டு. ஸோ இதை கேட்டுட்டு இவ இருக்கா தெரியுமா கேட்டா, அவள் போயிட்டு எலன் கிட்ட போய் கேட்குறா, நீ என்ன கல்யாணம் பண்ணுற, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறது என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லலான்னு ஐம் சாரி அப்படின்னு சொல்லும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணு சொல்கிறா. இப்போ வந்து நான் இருக்கா தெரியுமாங்க இந்த கேட் அவள் அப்படியே வெளில போகிறாங்க. ஒரு நாய் பார்க்குறா, அந்த நாய் அப்படியே ஓடுது, மறுபடியும் உள்ளே வரா. அப்போ தான் வந்து இந்த எலனும் ஆர்மடரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்மடர் வந்து எலனை பயங்கரமாக திட்டுறாரு. எலன் அங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆர்மடரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே எதுவும் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவளுமே வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி அப்படியே அங்கே வெயிட்டர் மாதிரி போகிறா. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு பெரிய வியாபாரமே நடந்துகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோனியோட சூட்டு, ரோனியோட ஸ்வாட் இது எல்லாத்தையுமே வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன
என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா வந்து நீ யார் புதுசாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வந்து நம்ம கேட்டுக்கிட்ட கேட்கும்போது நான் வந்து மேனேஜர் தான் அப்பாயின்ட் பண்ண சொல்லும்போது மேனேஜர் கூட்டின்னு வந்துருங்க. மேனேஜர்கிட்டையும் வந்து நீங்கள் தானே சார் அப்பாயின்ட் பண்ணி கேட்கும்போது இல்லை நானும் அவனை அப்பாயின்ட் பண்ண சொல்லும்போது எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டங்க கிளம்புற மாதிரி சும்மா ஆக்டிங் பண்ணுறான். ரோனியோட ஸ்வாடை வந்து பயங்கரமாக வந்து ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆர்மலான் வந்து பயங்கரமாக வாங்குறாரு, ஜேக்குமே வாங்குறாரு. ஸோ அப்போ தான் ஆர்மலான் வந்து பயங்கரமான காசு கொடுத்து அந்த ஸ்வாடை வாங்கிடுறாரு. ஜேக்குமே வந்து செம்ம காண்டா வராது. அப்புறம் அங்கே ரோனியோட சூட்டை வந்து அப்படியே ஏலத்துக்கு எடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு கும்பல் வராங்க, ஒரு வாட்சை பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு ரோனி சூட்டு போட்டு யாரோ ஒருத்தவங்க வராங்க. அது வேறு யாருமே இல்லை, கேட்டுதாங்க. கேட்டு வந்து அவங்க கூட இருக்கவங்க கூட பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரோனி மாதிரி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. மறுபடியும் ரோனி தான் வந்துட்டார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பயங்கரமாக பயப்படுறாங்க. இவங்களுமே வந்து இவங்க தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வாங்கியிருக்காங்க, பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுமே அந்த மொத்த வித்தத்தை இங்கே இறக்குறாங்க. இங்கே அவங்களுமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற பொருளாமே எடுத்து ஒரு சில பேர் ட்ரக்கில் வைக்கிறாங்க. அதில் தாங்க அவங்க வாட்ச் தராங்க சொல்லி தெரியுமா, அந்த வாட்ச் அவங்க கிட்ட தான் இருக்குது. அது வந்து அவெஞ்சர்ஸோட வாட்ச். அப்புறம் அங்கே நாய் இதெல்லாம் அதான் அவன் கையில் அவெஞ்சர்ஸ் வாட்ச் வச்சுப்பான் தெரியுமா, அதை பார்த்துட்டு அந்த நாய் வந்து அவனை பிடிச்சி இழுக்குது. பயத்தில் அப்படியே பயங்கரமாக ஓடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வண்டி இடிக்கலான்னு வரும்போது கரெக்டாக நம்ம கேட் வந்து காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் நம்ம கேட்டு வந்து இந்த ஆர்மடான் எதுக்கு நம்ம அம்மா திட்டினாங்க அப்படின்னா ஆர்மடான் வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்து ஆர்மடான் வந்து இறந்து போயிருக்காங்க. நம்ம ஆர்மடானை வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு இருக்காங்க. நம்ம கேட்டாங்கன்னு தப்பிக்கலான்னு போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கேட்டை லாக் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்மளோட கிளின்ட்டு தாங்க. ஸோ கிளின்ட்டை வந்து நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமா, கேட்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கிளின்ட்டுமே வந்து இவ ஒரு சின்ன பொண்ணு தான் ரோனி வேஷம் போட்டு இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எபிசோட் 2 ஹைட் அண்ட் சீக் எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு கிளின்ட்டையும் அப்புறம் அந்த இவர் இருக்கா தெரியுமாங்க கேட்டு, இவங்க 2 பேரும் நடந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே வந்து இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேட் இருக்கா தெரியுமா, அவன் வந்து இந்த ரோனி காஸ்டியூம் போட்டு நாய் கூட வந்து இந்த இடத்துக்கு வந்ததை வந்து அந்த மாஃபியா கும்பல் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ அட்டாக் பண்ணாங்க தெரியுமா, அந்த மாஃபியா கும்பல் வந்து பார்த்துட்டு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதை பிடிச்சி நம்ம ஹாக்கை அவங்க மேலே தூக்கி எறிட்டாரு. அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டே செம்மையாக எரியுது. இவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அதனால் வந்து இவங்க எல்லாமே இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் எந்த வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிக்கும் போது கேட் வந்து எனக்கு ஒரு வீடு தெரியும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அது யாருன்னா கேட்டோட ஆன்ட்டியோட வீடு தான். அவங்க ஆன்ட்டி வந்து இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால் வந்து கேட் வந்து அங்கே தங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹாக்கை வந்து அந்த ஃபயர் வந்துச்சு திரும்ப அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரோனியோட சூட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஃபயர்மேன் சூட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ரோனி சூட் இருக்கான்னு பார்த்தா அங்கே இருக்காது. அதனால் அப்புறமா வந்து மறுபடியும் அந்த ஃபயர்மேன் சூட்டை வந்து அந்த வண்டிக்குள்ளேயே வச்சுட்டு போகிறாரு. அப்புறம் அந்த வண்டியில் வந்து LVC அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு அவர் வந்து கேட்டோட வீட்டுக்கு போகிறாரு. அப்புறம் நம்ம கிளின்ட்டுமே வந்து கேட்டுக்கு வந்து பேண்டேஜெலாம் போட்டு விட்றாரு. அப்புறமா கிளின்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட வந்து நான் பையனையும் பொண்ணையும் மட்டும் நான் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன், நான் வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கிளின்ட் அவங்க ஒய்ஃப்க்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து கேட்டு வந்து நம்ம கிளின்ட்டு கிட்ட வந்து நான் வேலைக்கு போனேன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கிளின்ட் வேணாம்னு சொல்கிறது, அப்புறமா சரிங்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து கேட்டுமே வந்து கிளின்ட் கிட்ட அப்படி பேசுகிறாங்க. ஸோ அப்புறமா கேட்டு வந்து கிளின்ட்டு கிட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை நான் ஃபோன் பண்ணுறதுக்கு. அப்புறமா கேட்டுமே அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. அவங்க ஆஃபீஸ் போட்டு அங்கே வேலை செய்யும்போது தான் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா பேர் தான் ஹெலன், அவங்க அம்மா பேர் வந்து ஹெலனில். ஸோ அவங்க ஹெலனை வந்து பார்க்குறாங்க, அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்து வந்து என்னாச்சு நேற்று ஃபயர்லாம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவ்வளோ பெரிய அடியில் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க யாருன்னா அதை தான் நம்ம கேட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஜாக்குமே இருக்காரு. ஸோ ஜாக் வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா நைட்டு டின்னருக்கு வரி அதாவது அந்த ஹெலனும் ஜாக்கும் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட போகிறாங்க. நான் நீ டின்னருக்கு வரி அப்படின்னு கேட்கும்போது நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமாங்க கேட்டு அவங்களுமே வந்து நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு கிளின்ட்டை காமிப்பாங்க. அவர் வந்து அந்த NYC லேப்பர்ஸ் அப்படின்னு அந்த இடத்த அதாவது அந்த ஃபயர் இது வண்டியில் பார்த்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து எதுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரோனி சூட்டு போட்டு அந்த அதாவது NYC அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணியிருப்பார் கூகுளில். அதில் ஒருத்தர் ரோனி சூட் போட்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை பார்க்குறதுக்காக தான் போகிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட நான் போகணுன்னு கேட்கும்போது அவங்க வந்து நீங்களும் ஒரு சூட் போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவருமே ஒரு சூட் போட்டுக்கிட்டு அந்த ரோனி சூட் போட்டவனை போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா அவனுக்கு அந்த ரோனி சூட் போட்டவனுக்கு இவர் தான் ஹாக்கை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அப்போ தான் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான்னா நான் இப்போ நம்ம சும்மா சண்டை போடுவான், நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரோனி சூட் எடுத்துக்கலான்னு கேட்கும்போது நம்ம கிளின்ட்டுமே வந்து தோக்குற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே அந்த ரோனி சூட்டையும் எடுத்துக்கிறாரு. அப்புறமா நம்ம கிளின்ட் இருக்கா திரும்பங்க அவங்க பசங்களை எல்லாமே வந்து அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. கிறிஸ்மஸ்க்கு நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிளின்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபோன் பண்ணியுமே சொல்கிறாரு, யாருக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இப்படி கட் பண்ணி நமக்கு அந்த லஞ்ச் நடந்திருக்கும் திரும்ப டின்னர் நடந்திருக்கும்ல. அப்போ வந்து நம்ம கேட்டு வந்து அந்த ஜாக்கு கிட்ட வந்து வரிகள் லட்சமாக ஸ்வாடில் சண்டை போடலான்னு கேட்கும்போது அவங்களும் வரங்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜாக் வந்து அசால்ட்டாக தோத்துறாரு. வேணும்லாம் தோக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு வேணும்னு தோக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது
இல்லைம்மா எனக்கு சண்டை போடவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு மாஸ்க் கவுக்கும்போது கரெக்டாக அவங்க மூஞ்சிக்கிட்ட வந்து ஸ்வாட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவர் காமிச்ச ஒரு சில வித்தையெல்லாம் காமிச்சிருப்பாரு. அந்த வித்தையெல்லாம் காமிச்சிட்டு நான் அதெல்லாம் நடிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அப்போ தான் வந்து எலன் வந்து கேட்டை வந்து செம்மையாக திட்டுவாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறன்ட்டு. அவன் வந்து பொய்க்காரன், அவன் தான் வந்து ஆர்மரோட கொன்னா, நீங்களும் ஆர்மரான ஏதாவது உங்களுக்கு ஆர்மராக சண்டை ஆர்மரான உங்களை திட்டிட்டு போனார்ல, அன்றைக்கி நைட் அவர் இறந்து போயிட்டாரு, வேறு யாரும் கொல்ல ஜாக்கு தான் கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஜாக்குமே வந்து ஜாக்கு கிட்ட வந்து நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமா கேட்டவங்க போய் சாரி கேட்குறாங்க. அப்போ ஜாக் வந்து ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த சாக்லேட்டை வந்து ஆர்மரால் செத்து போகும்போது பார்த்துருப்பாங்க. இப்போ கட் பண்ணி நமக்கு வந்து ஹாக்கி எதாவது காமிப்பாங்க, அதான் நம்ம கிளின்ட்டை காமிப்பாங்க. அவர் வந்து ரோனி சூட் போட்டு ரோட்டில் நிற்பார். அப்போ அந்த மாஃபியா கேங் இருக்காங்க தெரியுமா, அவங்க பார்த்து இவர் அச்சு போட்டு கூட்டின்னு போகிறாங்க. அப்போ தான் நம்ம கேட்டு வந்து உடனே டக்குன்னு வந்து கிளின்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் கிளின்ட் ஃபோன் இருக்குல்ல, அவர் எங்கே இருக்காருன்ட்டு அப்படியே லொக்கேஷன் சர்ச் பண்ணி பார்த்தா அவர் வந்து இந்த மாஃபியா கேங்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ டக்குன்னு வந்து நம்ம கிளின்ட்டை கட்டி போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது கிளின்ட் வந்து நான் அவங்க பாஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க பாஸில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மேலேருந்து கண்ணாடி உடச்சிக்கின்னு நம்ம கேட்டு வராங்க. அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு வந்து 2 பேரும் பிடிச்சி கேட்டுனுக்குறாங்க, கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே நமக்கு வந்து இந்த ஹாக்கி சீரீஸில் வந்து அவங்க பாஸ் அப்படின்னு நம்ம இவர் சொன்ன தெரியுமா கிளின்ட்டு, ஸோ அவங்க எக்காய் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.